50 பெண்களை சீரழித்தவனிடம் ஆபாச வீடியோக்கள் பறிமுதல். சேலத்தில் பெண்களின் வறுமையை பயன்படுத்தி பலரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதனை வீடியோவாக பதிவு செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் பூலுவாரியை அடுத்து புத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மணிகண்டன் செல்போனில் பல பெண்களுடன் இருக்கும் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சேலம் மாவட்டம் பூலவாரியை அடுத்துள்ள புதூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் பூலவாரியை அடுத்த புத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயானந்த் தரும் செய்திகளை பார்க்கலாம். விஜயானந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? அதாவது சேலம் மாவட்டத்தில் நேற்று முதல் பரபரப்பான ஒரு செய்தி உலா பெரும், அதாவது சமூக ஊடகங்களில் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு நபர் 50க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஆபாசமாக முறையில் அவருடன் நடந்து அதில் வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டதாக சமூக வலைத்தளங்களில் மிக வைரலாக பரவியது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் விசாரணை செய்வதற்காக புத்தூர் அக்ரஹாரம், சேலம் மாவட்டம் புத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை அழைத்து விசாரணை செஞ்சாங்க. இந்த விசாரணையில அவருடைய கைபேசியில ஆயிரக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் இருப்பதை கண்டறிந்து நேற்று இரவு சுமார் 12:30 மணி அளவில் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அவர் யாரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் அக்ரஹாரம் பகுதியில் ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராரு. அவர் பேர் மணிகண்டன். வயது 45 வயதாகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கக்கூடிய பெண்களிடம் ஆசை வார்த்தை பேசி அவர்களை மயக்க வைத்து அவர்களுடன் தகாத உறவுகளை ஈடுபட்டு வந்திருப்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் பின்தங்கி இருப்பவர்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பண வசதி இல்லாத பெண்களையே பார்த்து அவர்களுடன் பழகி அவரிடமிருந்து அவருடைய வீக்னஸை பயன்படுத்தி அவருக்கு ஆதாயமாக பயன்படுத்திய விஷயமும் நேற்று தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக அவர் கைது செய்து நேற்று பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டனை கைது செய்து நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க. அதாவது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய 7 பிரிவுகளில் அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது எப்படி வெளியில தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு பெண்மணி கணவனை இழந்த ஒரு பெண்மணி பண தேவைக்காக கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில அவருடைய தொடர்பு ஏற்பட்டு பைனான்ஸ் மூலமா கடன் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சில ஆண்டுகளாக அந்த பெண்மணியுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியுடன் உறவு வைத்துக் கொள்ளும் மட்டுமில்லாமல் தன்னுடைய தொலைபேசியில பதிவு செஞ்சிருக்காரு. அந்த பெண்மணி அந்த பதிவு செய்வதை ஒரு முறை பார்த்ததன் தொடர்பாக கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய நட்பை துண்டிச்சிட்டு அவர்கிட்ட தொடர்பே இல்லாத நிலையில மீண்டும் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மணிகண்டன் அந்த பெண்மணியை தொடர்பு கொண்டு மீண்டும் உறவுக்காக அழைத்ததாக தெரிகிறது. அந்த பெண்மணியோடைய ஆடியோ போட்டதுனால தான் இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த மணிகண்டனை அந்த பெண்மணியோட ஆடியோ நேற்று வைரலான தொடர்ந்து தான் இன்னைக்கு மணிகண்டனை கைது செய்து இன்னைக்கு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. ஏராளமான தமிழக அரசு ஏராளமான பெண்கள் பாதுகாப்புக்கு உண்டான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் பெண்களுடைய தேவைகளை இருந்து பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு விசத்தனமா இருக்கு. இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் எப்படி காவல் நிலையத்தில் பிட் பாக்கெட் திருடர்கள், கொள்ளையர்கள் என்று பெண்களுக்கு மீது வன்கொடுமை ஏற்படுத்துவர்கள்
சேலத்தில் பல பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட நபரை 7 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது பற்றின விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயானந்த்.